ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக அண்ட் லவ்லியாக போயிட்டுருக்குன்னா சொல்லணும். ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகையும் தீபாவும் பேசிக்கிறாங்க. ஸோ கார்த்திக்கு பிடிச்சதெல்லாம் சொல்கிறாரு அண்ட் தீபாவுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம்னா கார்த்திக்கு பிடிச்சது மட்டும்தான் தீபாவுக்கும் பிடிச்சிருக்கு. கார்த்திக் சொல்கிறாரு இதெல்லாம் ரொம்ப போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தீபா கேட்குறாங்க. உடனே கார்த்திக் சொல்கிறாரு, உங்களை பிடிச்சிருக்கா என்னன்னு நான் என் அம்மா கிட்டே கேட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு டைமை பார்த்துட்டு ஐயோ எங்கள் அம்மா என்னை காணு தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு மாதிரி க்யூட்டாக செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தீபாவுடைய அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து தட்டை வாங்கி மாற்றிக்கிறாங்க அபிராமி கிட்டே இருந்து. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்குறாங்க. ஐயோ மீனாட்சி என்ன மறந்தே போயிட்டியா, பொண்ணு மாப்பிள்ளையும் ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு தீபா ஐயோ என் ஃபோனில் கேமரா நல்லா இருக்காதே, ரம்யா நீ எடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ரம்யாவுக்கு வந்த சோதனையை பாருங்கள். ரம்யா வந்துட்டு கார்த்திகையும் தீபாவையும் ஜோடியாக நிற்க வச்சு ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. அதை எடுக்கும்போது நம்ம ரம்யாவுடைய மூஞ்சை பார்க்கணுமே, பயங்கரமாக அப்படியே குழந்து விட்டு தீ எரிஞ்சுது. அதுக்கப்புறம் ரம்யா வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்த அந்த ஒரு ஃபோட்டோ 2 பேரும் கார்த்திக் வந்து தீபா தோளில் கை போடுற மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரம்யா வந்துட்டு அதை பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்ருக்காங்க. ஆனால் தீபா ரூமுக்குள்ளே போயிட்டு நல்லா ஃபீல் பண்ணி அந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு போகும்போது தீபாவை அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா 2 பேரும் தனித்தனி ரூமில் தான் இருக்கணும்னு சொல்லி ஸோ இப்போவே பிரித்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது தான் வந்துட்டு நம்ம நல்ல நாள் குறிக்கணும் அப்படின்னு சொல்லி அபிராமி பேசிக்கிறாங்க. சரிங்க சம்மந்தி, நீங்கள் என்றைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கி நம்ம போய் ஜோசியர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னா, நல்ல நாள் குறித்த உடனே வந்துட்டு புடவைலாம் எடுக்கணும், தீபாவுக்கு கார்த்திக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு நிச்சயதார்த்தத்துக்கான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்கான ஏற்பாடெலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சுக்கலாம் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவுடைய அப்பா சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாங்க. தீபா மட்டும் கார்த்திக் சார் ஏன் நம்மளை எப்போ பிடிக்கும், அவர் பிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவுக்கு பயங்கர காண்டாகுது. ரம்யா உடனே வந்துட்டு நேராக போய் ரியா கிட்ட போய் பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. ரியா, உங்ககிட்ட என்ன சொன்னேன், உன்னை எதுக்காக நான் வெளியில் எடுத்தேன், சீக்கிரமே கார்த்திக்கும் தீபாவும் கல்யாணம் நடக்க போது அவங்கள பிரிக்கணும்னு தானே சொன்னேன். இன்றைக்கி கார்த்திகையும் தீபாவும் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அப்புறம் நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்களா, ஸோ இப்படி நீண்டுக்கிட்டே போகும், நீ எப்போ தான் பிளானை சொல்லுவ, சீக்கிரமே பிளானை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரம்யாவும் ரியாவும் சேர்ந்து கார்த்திகை தீபாவை பிரிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் போட்டாங்க. செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.